சார். ஆழியா வீட்ல எப்படி, சமத்தா இல்ல வாளா? ஆழியா வீட்லயா? அவ குழந்தை மாதிரியா நடந்துக்கிறா? என்னங்க அவ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரிங்க. எங்களை குழந்தையா பாத்துப்பா. ஆழியா எப்படி ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவாளா? ஆழியா தானே ஹோம்ஒர்க்கு ஹோம்ஒர்க்கு. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன். விளையாட போறியா? விளையாட்டா? பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலாமா, நீயே சொல்லு. பாரதியார் சொல்லிருக்காரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு. ஏமா நீ எல்லாம் புள்ளையம்மா வளர்த்து வச்சிருக்க? நல்லதான் சார் வளர்த்துருக்கேன். நல்லா வளர்க்கல. இல்ல சார். ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னாமா. பாப்பாவை பார்க்கும்போது இப்பவே இந்த அவார்டை கொடுத்துடணும் போல தோணுது. கொடுங்க சார். பட் இருந்தாலும் நான் பாப்பாவை சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு. அப்ப கேளுங்க சார். ஆழியா வீட்ல பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவியாமா? ஹெல்ப்? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? காலையில கோழி கொக்கர கூன்னு கூவுறதுல இருந்து நைட் ஐஸ்காரம் பெல் அடிக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையிலயும் நானும் ஒரு பங்கு இருக்கேன் சார். என்னம்மா சொல்ற? இவ்வளவு ஆக்டிவா இருப்பியா? பின்ன என்ன சார், பேரண்ட்ஸ் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா மேல இருக்கிறவன் நம்மள நல்லா பார்த்துப்பான். மேல யாரையாவது வாடகைக்கு விட்டுருக்கீங்களாமா? சார் கடவுள் சார். ஓ ஆமா ஆழியா. கொஞ்சம் நவுந்து உட்காருங்களா? சாரு ரொம்ப கியூட்டா இருக்காரு. சார் யாரு? இவரா? இவரு ரெண்டாவது தெய்வ குழந்தை. சரி ஆழியா, உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இப்போ ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா பனிஷ்மெண்ட் மாதிரி கிரவுண்ட் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்றாங்கல்ல, அது ஏன்? ஹவுஸ் கீப்பிங் பண்ற ஐயா வந்திருக்க மாட்டாங்க, அதான். அதாவது சார், ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா நம்ம கிரவுண்டை க்ளீன் பண்ணிடலாம், சீக்கிரம் வந்தா பொறுப்பு வந்துடும். ஆக மொத்தத்துல ஒரே கல்லில் 2 மாங்காய்.